கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னென்னு சொன்னால், இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் பேசலாம் என்று இருக்கிறேன். எப்படி என்றால், வேதத்தில் அழகாக ஒரு மனிதனை பற்றி சொல்லுகிறது. மோசே என்கிற மனிதனை குறித்து ஆண்டவர் அழகாக யாத்திராகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதானால், அவன் இஸ்ரவேலுடைய கோத்திரத்தில் இருந்து வந்தவனாக இருந்தாலும் அவன் எகிப்தில் தான் வளருகிறான். எகிப்தில் வளர்ந்து அவன் பெரியாளாய் இருக்கிற வேளையில் தன்னுடைய ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறதையும் ஒடுக்கப்படுகிறதையும் அவங்கள அடித்து அநியாயப்படுத்துகிறதையும் இவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டு இவனால் ஒன்றும் செய்யக்கூடாமல் இருந்தது. அதனால் அவனுக்கு ஒரு கோபம் உண்டானது. கோபம் உண்டாகி அவங்களுக்கு அடித்ததான அந்த சேவர்களில் ஒருத்தனை மோசே கொலை செய்கிறார். கொலை செய்த உடனே மோசே கொலை செய்த எல்லா காரியங்களும் ஜனங்களுக்கு தெரியப்பட்டு சொல்லுகிறார்கள், நீ ஒரு கொலைக்காரன், நீ இனிமேல் இருந்தால் ராஜாவிடத்தில் உன்னை சொல்லி நாங்கள் உன்னை கொலை செய்து விடுவோம் என்று சொல்லி ஒரு வார்த்தைகளை பேசின உடனே மோசே என்ன செய்கிறான்னு சொன்னால், உயிருக்கு பயந்து அவன் அந்த எகிப்தை விட்டு ஓடி போகிறான். ஓடிப்போய் 40 ஆண்டுகளால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் இனிமேல் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, அவனுக்கு இனிமேல் ஒரு அடையாளம் இல்லை. ஏனென்றால் அவன் இருந்ததான எகிப்திலிருந்து அவன் ஓடி வந்து விட்டான். ஏனென்றால் அவன் மேலே சுமத்தப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியங்களானால், கொலைக்காரன் என்கிற பெயர்களும் பட்டங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் மோசே தனக்குள்ளே நினைத்திருக்கலாம், நான் என்னுடைய ஜனங்களுக்காக இந்த காரியத்தை செய்தேன், என்னுடைய ஜனங்களுக்காக இந்த காரியத்தை நான் அவங்களுக்காக பண்ணேன். ஆனாலும் என்னுடைய ஜனங்கள் என் மேலே இப்படிப்பட்ட ஒரு பழிகளை போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கலாம். 40 ஆண்டுகள் போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார். இஸ்ரவேல்கள் படுகிற வேதனைகளை அவர் அறிந்து ஆண்டவர் தேவ சமூகத்தில் அதை எட்டினபடியினால் ஆண்டவர் என்ன செய்கிறாரானால் உடனே மோசையை சந்திக்கிறார். மோசையை சந்தித்து அவனை ஆண்டவர் அழைத்தார். மோசே என்று ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அழைக்கிற பொழுது இவன் திரும்பி பார்த்து நீர் யார் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் தேவன் என்று காண்பிக்கிறார். இப்படியாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் இதில் ஒன்று பார்த்தீங்களானால், ஜனங்கள் அவன் மேலே சொன்ன ஒரே காரியம் ஒரே பேர், அவன் கொலைக்காரன், அவன் ஒரு கொலைக்காரன் என்று சொல்லி தான் ஜனங்கள் அவன் மேலே ஒரு பேரை சூட்டினாங்க. சூட்டின பொழுதான கர்த்தர் அவனை பார்த்து கூப்பிட்ட ஒரே காரியம் என்று சொன்னால் மோசே. ஆண்டவர் இது நிமித்தம் நமக்கு எண்ணத்தை காண்பிக்கிறாரானால், நம்ம ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாய் அநியாயம் செய்திருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக கேவலக்கட்ட காரியங்களை செய்திருக்கலாம், அக்கிரமங்களை செய்திருக்கலாம். நிறைய பேர் கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம், தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா, தேவன் என்னுடைய அக்கிரமத்தை மன்னிப்பாரா, நான் தேவனிடத்தில் போனால் தேவன் என்னுடைய காரியங்களை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ளுவாரா என்று நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கேட்டு அதை கேள்விக்குறியாக வைக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய பாவத்தை பார்ப்ப முன்ன அப்பா மகன் என்கிற உறவை பார்த்து மற்றவங்க பேசுகிற மாதிரி நீ ஒரு பாவி, நீ ஒரு அக்கிரமக்காரன், நீ ஒரு களவெடுக்கிறவன், நீ பொய் சொல்லுகிறவன் என்று சொல்லாமல் கர்த்தர் உங்களுடைய பேரை சொல்லி அவருடைய மகனாக உங்களை அழைக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு வேதனையில் இருக்கலாம், நான் இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா, என்னை தேவன் அவருடைய பிள்ளையாக மாற்ற முடியுமா, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா, நான் ஒரு பெரிய ஒரு பாவியே, நான் ஒரு பெரிய ஒரு அக்கிரமக்காரன், என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக போய் நின்று அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற வேலை, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிற வேளையில் தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய தவறுகள் எல்லாம் மன்னித்து உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். மோசையை ஆண்டவர் எல்லாரும் பார்வைக்கு முன்பதாக எப்படி அவங்களை அழைச்சாங்களானால் மோசே என்று அழைக்கிறார். தேவன் உங்களையும் அப்படியாக அழைக்கிறார், அவருடைய மகன் என்று உங்களை அழைக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், இந்த செய்தியை எங்கேருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த மூலையிலிருந்து கேட்டுக்கொண்டாலும், ஒருவேளை கண்ணீரின் பாதியில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுடைய பெயரை சொல்லி அவர் அழைக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். மோசையை ஆண்டவர் மோசே என்று அழைத்து அவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்து, அவனுக்கு ஒரு நோக்கத்தை வைத்து, ஒரு தரிசனத்தை வைத்து தேவன் அவனை உயர்த்தி வைத்தார்.
இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கலாம். எல்லாரும் உங்களை வெறுத்து இருக்கலாம், எல்லாரும் உங்களை பாவி என்று ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் எல்லாரும் பார்க்குறவங்க நம்ம கர்த்தர் பார்க்கறது கிடையாது. கர்த்தர் உங்களை பேரை சொல்லி அழைக்கிறார். உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இதை யாரும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைவாய் நடத்துவார். God bless you.